மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பண்ருட்டில இருந்து நேரடி விற்பனை. பெரிய பெரிய பருப்பு, தரமான பருப்பு. ஆர்டர் நவ். அண்ணாமலை அவர்கள் மேல வைக்கப்பட்ட ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, டெங்கு ஃபீவர் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு சந்தோஷ் அவர்களுடைய தலைமையில ஒரு பெரிய ஆலோசனை கூட்டம் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு செங்கல்பட்டுல. சிந்தனை கூட்டம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர்லாம் நயினார் அவர்கள் அறிவிச்சு பெரிய பிரம்மாண்டமா நடக்குது. அதுல அவர் போல பாருங்களேன். ஐயோ, அப்போ அண்ணாமலைய தூக்கி போட்டாங்க பாஜகவினர் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாக் ஆஃப் த டவுனா இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒன் டெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா வேற லெவல் என்ட்ரி கொடுத்திருக்காரு அண்ணாமலை அவர்கள். சோ காலையில வரலன்னா என்ன, மதியானம் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லும் அளவுக்கு பேசுறவங்க எல்லாரும் வாய் அடைச்சு போயிருக்காங்க. என்ன நடந்திருக்கு, என்னெல்லாம் பேசுறாங்க, அப்படிப்பட்ட சீக்ரெட் இவருக்கு பிஹைண்ட்ல என்னெல்லாம் நடக்குது, யாரெல்லாம் இவரை வெறுத்து ஒதுக்குறாங்க, இவரை என்னதான் உண்மையாவே நடக்குதுங்க, பாஜகவினுடைய மேலிடம் இவர் என்னதான் பண்றாங்க அப்படிங்கிற முழு விவரத்தை நான் டீகோட் பண்ண போறேன். மிஸ் பண்ணிடாதீங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. அண்ணாமலை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு அவர் எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கிற கவுண்ட் அவுட் ஆஃப் 100 வச்சுக்கலாமா? அவுட் ஆஃப் 100க்கு அண்ணாமலை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க அப்படிங்கறத மிஸ் பண்ணாம மறக்காம போடுங்க. அண்ட் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். நான் தீபிகா. இந்த ஆலோசனை கூட்டம்க்கு அவர் வரவே இல்லை, அவர் வரவே கிடையாது. சந்தோஷ் அப்படிங்கிறவரு அண்ணாமலை அவர்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு மென்டர் அவர் தான் அப்படின்னு சொல்லலாம். சோ அவர் எவ்வளவு முக்கியம் அவரோட லைஃப்க்கு அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியும். சோ இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு பர்சனுடைய ஒரு மீட்டிங்கை எப்படி அவர் மிஸ் பண்றாரு? அவர் மிஸ் பண்ணலாம் சான்ஸ் இல்லப்பா. இன்னொரு பக்கம் நடக்கிறது, அண்ணாமலையெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு. அண்ணாமலை கன்ஃபார்மா மரியாதை கொடுப்பாரு. பிஜேபி கூப்பிட்டு இருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்லி பிஜேபி தரப்புல இருந்து அழைப்பு அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு போயிருக்காது. அதனாலதான் அவர் வரல. அவரு அழைக்காத ஒரு வாசல் எல்லாம் மிதிக்கவே மாட்டாரு. இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு புறம். சோ ரெண்டு பேருமே அண்ணாமலையோட சப்போர்ட்டர்ஸ் தான். ஒரு பக்கம் இப்படி இருக்குமோ அப்படின்னு இருக்கும்போது இன்னொரு பக்கம் வச்சுச்சு அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அன்பு பாசத்துல அடிச்சுக்கிறது தான். ஆனா இது எல்லாமே ஒரு பக்கம் வச்சுக்கிட்டோம்னா இன்னொரு பக்கம் உங்களுக்கு புரியுதா, என்னன்னு புரியுதா அப்படிங்கிறாங்க. என்ன சார் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு நல்லா புரியுதா? மொத்தமா பாருங்க, பாஜகவினுடைய மேலிடம் லைக் சந்தோஷே வந்திருக்காருன்னா மேலிடம் தானே. சோ பாஜகவினுடைய மேலிடம் முற்றிலும் அண்ணாமலை அவர்களை தூக்கி தூர போட்டு ஒதுக்கிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் ஒதுக்குறாங்க அப்படிங்கறத நிறைய விஷயங்கள் மூலமா தெரியுது. இப்ப பாருங்க, கிருஷ்ணசாமி எல்லாம் எப்படி பேசிட்டு இருக்காரு, அவர் எப்படி எல்லாம் உள்ளதான் இருக்கிறாரு. மோடியினுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த நபர்லாம் அண்ணாமலை அவர்களை இப்படி விளாசிட்டு இருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மூவ் ஆன் ஆயிட்டு இவர் அப்படியே தூரமா தள்ளிட்டு அவர் போய் நீ சொந்தமா நீ ஒரு ஏதாவது பண்ணிக்கோ, நீ போயிட்டு எப்பவும் போல உன்னோட ஒய்ஃபோட கம்பெனியை பார்க்கணும் அப்படிங்கறது ஆசை, ஆர்கானிக் ஃபார்ம் நடத்தணும், பண்ண நடத்தணும், அண்ட் உனக்கான நிறைய வேலைகள் இதெல்லாம் ஆசை நினைச்சிட்டு இருக்கல, போய் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா அவர் அப்படியே சால்யபிள் ஆக்கலாம் அப்படிங்கிறது தானே பலருடைய பிளானா இருந்துச்சு. நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் ஒரு சூப்பரான என்ட்ரி கொடுத்திருக்காரு. சோ அவருடைய என்ட்ரியை பார்த்ததுக்கு அப்புறம் பத்திரிகையாளர்களுக்கு செம்ம ஷாக்கு. ஐயோ வந்துட்டாருப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. சோ அண்ணாமலை அவர்கள் கிட்ட கேள்விகள் கேட்கும் போது, அண்ணா நான் நாளைக்கு மீட் பண்றேன், நாளைக்கு சிட்டியில வருவேன், நான் அப்போ பேசுறேன், இப்ப வேண்டாம், இதுல பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பு இது கிடையாது, நாளைக்கு பேசுவோம் அப்படிங்கிறாங்க. ஒருத்தவங்க உடம்ப பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது ஓகே அப்படின்லாம் சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் உள்ள போறாரு. நிறைய பேர் பிஜேபியினுடைய கட்சி கொடியெல்லாம் அணிஞ்சுக்கிட்டு அண்ணாமலை அவர்களும் போட்டுக்கிட்டு போட்டோஸ் எல்லாமே இப்ப வைரல் ஆகிறத பார்க்க முடியுது. நிறைய பேர் அதுலயும் அண்ணாமலை ஓகே தானே, நல்லா இருக்காரு அப்படின்னு கேட்கும்போது நம்பப்படுற ஒரு நபரே அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, சூப்பரா இருக்காரு அப்படின்னு சொல்லி பதிவெல்லாம் போட்டிருக்காரு. இதன் மூலமா அண்ணாமலைக்கு எந்த உடல் பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது தெளிவுபட தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் அவருக்கான பாராட்டுகள் அப்படிங்கிறது குவியுது. காரணம், எப்பா பரவாயில்லப்பா, இவ்வளவு ஜுரத்தை வச்சுக்கிட்டு நல்லா போயிட்டு இருக்காரு அந்த மனுஷன், பரவாயில்ல, அவருக்கு சீக்கிரமா பூரணமா குணம் அடையணும் அப்படின்னாலும் இவர் இன்கேஸ் வரலன்னா பாருங்களேன் எப்படி உருட்டி இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. ஐயோ சந்தோஷ் தூக்கி போட்டாரு, பாஜக தூக்கி போட்டுச்சுன்னு கன்ஃபார்மா உருட்டி இருப்பாங்க. வாயை அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அண்ணாமலை அவர்களுடைய என்ட்ரி இருந்துச்சோ என்னவோ நம்மளுக்கு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போமே. சோ உண்மையாவே நயினார் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் கிளாஷ் போயிட்டு இருக்குன்றாங்களே, உண்மையா தீபிகான்னு கேட்டீங்கன்னா எஸ், அப்சல்யூட்லி ஆமா. ஏன் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் அவருடைய வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது ஆப்வியஸா நயினார் மட்டும் இல்லாம முக்கியமான எல்லாருக்கும் செம்ம பெரிய ஒரு கடுப்பு தான், மனக்கசப்பு தான். சோ இன்னைக்கு வந்தவன் பாவலாம் பாலிடிக்ஸ்க்கு, அவனுக்குலாம் என்ன தெரியும் நம்மளாம் எத்தனை வருஷமா இருக்கும் அப்படின்னு கூடி கூடி கும்மி அடிக்கிற மாதிரி கூடி கூடி கதை பேசி இவன் இப்படி இருக்கான் போற அப்படி இருக்கான் போற குறை சொல்லிக்கிட்டு, இப்ப மாமியார் மருமகளுடைய சண்டை அம்மா வீட்டுக்கு போய் அப்படியே ஒரு காசிப்பா போகுமே, அதே மாதிரி கதை தான் போல இங்க. சோ இங்க பயங்கரமா போயிட்டு அப்படியே வச்சு விளாசிக்கிட்டு ஒருத்தவங்களை மாத்தி எல்லாரும் குட்டியா அப்படியே ஒரு பாட்டிலுக்குள்ள போட்டு அடைக்கிற மாதிரி அண்ணாமலை அவர்களை
வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. சோ உள்ள இருக்கிற வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் கூட அண்ணாமலையை வேணும்னு தான் முறியடிச்சாங்க போன எலெக்ஷன்ல எல்லாம். இது வந்து உட்கட்சியிலேயே அவங்க எல்லாம் செஞ்ச கொலாபரேஷன் தான் அப்படின்னு கூட இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பிளாஸ்ட் அவுட் ஆயிட்டு இருக்கு. சோ இது மாதிரி பல பிரச்சனைகளை அண்ணாமலை அவர்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த சுச்சுவேஷன்ல அண்ணாமலைய நயினார் அவர்களுக்கு பிடிக்குமா ரொம்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்திருக்கலாம், மேபி இருந்திருக்கலாம். ஆனா அவருடைய நிறைய இன்டர்வியூஸ் லாஸ்ட் பேக்ல நம்ம பார்த்திருந்தோம் அப்படின்னா, என்னை வந்து பாஜகவுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க, ஆனா எனக்கான ஒரு பதவி கூட அவங்க கொடுக்கவே இல்லை, எனக்காக சூப்பரா இந்த பதவி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே எனக்கு கொடுக்கல, இவ்வளவு நாள் என்ன டம்மி பீஸா தான் உட்கார வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குமுறல் அவர் காமிச்சிருப்பாரு. சோ அதே குமுறல் இப்போ அவருடைய மனநிலையா இருக்கிறதுக்கு சான்சஸ் 100% இருக்குங்க. என்னன்னா இப்ப அண்ணாமலை அப்படின்னு சொல்லி வரும்போது இவர் முன்னாள் மாநில தலைவரா தான் இருக்கிறாரு. ஆனா அவரோட பேரை சொன்னா அங்க நடக்கிற விசிலும் கைதட்டலும் கூச்சலும் அவர் பேசும்போது கிடைக்கிற அங்கீகாரமும் நமக்கு இல்லையே. நம்ம வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல இருக்கும்போது மாநில தலைவர் இவரு அப்படிங்கிறதுனால கேட்கறாங்களே தவிர அண்ணாமலை இருக்கும்போது நம்மளை மதிக்க மாட்டாங்களே அப்படிங்கிற ஒரு மன உளைச்சல் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு அதிகமாவே இருக்கு. இன்கேஸ் அவருக்கு இல்லை அப்படின்னாலும் பக்கத்துல இருக்காங்க பாத்தீங்களா, சிறப்பா செஞ்சு விட்டுருவாங்கன்றதுல மாற்று கருத்து அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. சோ கண்டிப்பா அந்த விஷயங்கள்னாலதான் அண்ணாமலை அவர்களுக்கும் நயினார் அவர்களுக்கும் ஒரு மோதல் இருக்கு. இதை இன்னும் எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, ரீசெண்டா பாத்தீங்கன்னா செம்ம டாபிக். அவரை வந்து அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது, அதாவது டிடிவி தினகரனாலதான் இவ்வளவு பிரச்சனையுமே கூட பிராங்காவே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். சோ அண்ணாமலையாலதான் நாங்க வந்து இந்த கட்சிக்குள்ள சேர்ந்தோம், அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு நல்லா இருந்தோம், அண்ணாமலை போனதுக்கு அப்புறம் அவங்க மொத்தமும் போயிடுச்சு, சோ நயினார் அவர்களுக்கு ஒழுங்கா ஆர்கனைஸ் பண்ண தெரியலன்ற மாதிரி குற்றச்சாட்டம் ஒண்ணு சொல்லிட்டாரு. சோ இந்த டெல்லி மேலிடத்துக்கு போயிட்டு அங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆயிட்டு நயினாரை வந்து வேலையை விட்டு தூக்கணும், உங்களோட பதவியே உங்களுக்கு கிடையாது, அண்ணாமலைக்கு அந்த பதவி போக போதாமே, நீங்க பதவி விலக போறீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெறியாளர் கேட்டுவிட்டாரு. சோ இது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அப்படியே கண்ணுல இருந்து ரத்த கண்ணீரே வர அளவுக்கு நயினாருக்கு கோபம் வந்துருச்சு. நான் ஏன் போனோம், நான் எதுக்கு போனோம், இந்த மாதிரிலாம் எழுதுறாங்க பாத்தீங்களா, அவங்க வேற மாதிரி ஏதாவது ஒரு தொழில் பாத்துக்க சொல்லுங்க, நான் எதுக்கு போனோம், எனக்கு எல்லாருமே என்கிட்ட சப்போர்ட்ல இருக்கும்போது நான் ஏன் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதவியை நான் குட்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி குழந்தைங்க கிட்ட பொம்மையை போடுங்கிற கதையா தான் இருக்குது இந்த ஒரு விஷயம். சோ தெளிவா நயினார் அவர்களுக்கு அண்ணாமலை மேல ஒரு கோவம் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அதுவும் சில நாட்களா பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் மேல சுமத்தப்படுற பழிகளும் ரூமர்ஸும் வேற மாதிரி. 80 கோடி ரூபாய் சொத்துப்பா பாரு, வெறும் 4.5 கோடிக்கு முடிச்சிருக்காரு, இந்த ஒரு பெரிய பாலமே வந்து திமுக போட்டு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்ல மாதிரி நிறைய மோசமான விஷயங்கள் இப்போ உலாவா வந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் முத்திரை குத்தும் வகையில, ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில அண்ணாமலை அவர்கள் தானாவே முன் வந்து ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருந்தாரு. அதுல டீடைல் அண்ட் டெப்தா அரசுக்கு நான் எவ்வளவு கட்டியிருக்கேன், இது என்னுடைய சேவிங்ஸ், இது நான் வாங்கின முதல் ஆசையா சொத்து அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்டா அவர் போட்டிருக்காரு. என்னுடைய வருமான வரித்துறையில இருந்து எல்லாமே இன்கம் டேக்ஸ் சைட்ல இருந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா விஷயங்களும் வரும், அது கூட இன்க்ளூடிங்கா பால் பண்ண வைக்க போறேன், ஒரு பினான்சியல் ஆஃபீஸ் ஒன்று வைக்க போறேன் அண்ட் சம்திங் நிறைய விஷயங்கள ஒரு மென்ஷனும் சேர்த்து பண்ணியிருந்தாரு. ஏன்னா இதுவும் ஒரு பெரிய காசிப்பா மாறக்கூடாது அப்படிங்கறதுல அண்ணாமலை தெளிவா இருக்கிறாரு. அண்ட் இதுதான் அண்ணாமலைக்கும் அவருக்கும் இருக்கிற பிரச்சனையா இருக்கு. பட் டெல்லி தலைமை என்ன ப்ரெஷர் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப லிமிட்டா இவர் பேசணும். ஏன்னா எடப்பாடியார் அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமா இந்த நேரத்துல தேவை. கொஞ்ச நாள் கம்முன்னு இருந்தாரு, திடீர்னு அண்ணாமலை திரும்பவும் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எடப்பாடியாருக்கு சுருன்னு ஆயிடுச்சு. எடப்பாடி அண்ணாமலை சண்டை அப்படின்னு வரும்போது பாஜகவும் அதிமுகவும் பிரியுது, அப்படியே விரிசல் அடையுது. சோ அண்ணாமலையினுடைய ஒரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம், அதை பார்த்து அண்ணாமலை அவர்கள் பேசணும், லிமிட்டோட இருந்துக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவா பிளான் பண்றாங்க. சோ டெல்லி தலைமையினுடைய ஒரு வேண்டுகோள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்ஃபார்மா லிமிடேஷனோட அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு இருக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பேரை வந்து கொஞ்சம் அவரை குறைச்சிக்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சும்மா பேசியிருப்பாங்க. இந்த வார்த்தைகள் என்ன பண்ணிட்டாங்க, குருமூர்த்தி போன்ற நபர்கள் வந்து அண்ணாமலையினுடைய வேகம் தான் பாஜகவில இருந்து வெளியேற்றத்திற்கான ஒரு காரணம், பாஜகன்னு கிடையாது, அந்த பதவியில இருந்து வெளியேற்றத்திற்கான ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி போட்டு உடைச்சிடுறாங்க. சோ இந்த விஷயம் தான் இப்ப ஊடகங்கள் பயங்கரமா வந்து தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அண்ணாமலை அவர்கள், விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அண்ணாமலை அவர்களுக்கு இளைஞர்களுடைய ஓட்டு கண்டிப்பா இருந்திருக்கும். எப்படி அவர் உண்மையாவே மாநில தலைவராகவே அவர் தொடர்ந்து இருந்தாரு அப்படின்னா இருந்திருக்கும். ஆனா அவர் மாநில தலைவர்ல இருந்து வெளில வந்ததுனால இப்ப அண்ணாமலைக்கு வர வேண்டிய ஓட்டு, அவருடைய பொசிஷனுக்கு கிடைக்காத ஒரு அங்கீகாரம் விஜய்க்கு மொத்தமும் போயிடும் அப்படிங்கறத சர்வேவா ஒரு பெரிய விவாத மேடையாவே வச்சு கூட நியூஸஸ்ல போட்டுட்டு இருந்தாங்க. சோ அண்ணாமலையினுடைய இம்பார்ட்டன்ஸ் பாஜகவுக்கு எவ்வளவு அப்படிங்கறத அவங்க எப்ப புரிஞ்சுப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அங்க வர சுச்சுவேஷன்ல அண்ணாமலை அவர்களுடைய கரண்டான ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து மன அழுத்தம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் கூடவே இருக்கிற செவ்வாழைங்க பின்னாடியே குத்திட்டு இருக்காங்கல்ல, அது அவருக்கு கன்ஃபார்மா ஒரு பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கும். பட் அவர் ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கறத தாண்டி அவர் வந்தே தீரணும் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
சோ பாஜகவினுடைய மேலிடம் அவங்க என்ன முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் சொல்ற விஷயம். இப்ப சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஒரு பெரிய சூப்பரான ஒரு அந்தஸ்து கொடுத்திருந்தாங்க. துணை குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் அவருக்கு கொடுத்திருந்தாங்க. இப்ப முக்கியமான ஆட்கள் இப்ப பாருங்க, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை ஆளுநரா போட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க. சோ ராஜா இருக்காங்க, வானதி ஸ்ரீனிவாசன் இருக்காங்க. இந்த மாதிரி முக்கியமான நபர்கள் பாஜகவுல ரொம்ப நாள் உழைச்சவங்க இருக்காங்க. இவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை எல்லாம் செட்டில் டவுன் பண்ணிட்டோம் அப்படின்னா கன்ஃபார்மா அண்ணாமலை மேல இவங்க போக மாட்டாங்க. அண்ணாமலை வந்து தங்க மூட்டை போடுற ஒரு வாத்து, அவரை எப்படி மிஸ் பண்ணணும்? மிஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. சோ இவர் ஒருவேளை பிசினஸ் பக்கம் நான் போறேன், எங்களுக்கு நீங்க யாருமே எங்களுக்கு தேவையில்லப்பா அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பிட்டாலும் கண்டிப்பா ஆர்எஸ்எஸும் என்டிஏவும் சேர்ந்து அண்ணாமலை திரும்பவும் புடிச்சிட்டு வந்து உங்களுக்கு வேற பதவி கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு சொல்லி ஷுவரா அவரை விட போறது கிடையாதுங்க. என்ன நடந்தாலும் விட போறது கிடையாது. ஆனா இது வந்து இப்போ உள்ள இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய சூழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லப்படுது. சோ இவங்களுக்கான ஒரு பதவியை கொடுத்து நீ போய் அங்க உட்கார, நீ போய் அங்க உட்கார, நீ போய் உட்காருன்னு அண்ணாமலையோட ட்ராக்கு கிளியர் பண்ணிட்டு அவருக்கான ஒரு கெத்து மூமெண்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க பாஜக அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். நம்ம பொறுமை வந்து ரொம்ப முக்கியம். பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்ற மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கு பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவுல இருக்கு. அவருக்கான ஒரு கிரெடிட் என்னவா இருக்கும் அப்படிங்கறத பொறுத்து பார்ப்போம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.